This sermon, Redemption by Power, was delivered on Monday evening, March 29, 1954, at the Male High School in Louisville, Kentucky, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1954ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா கென்டக்கி லூயிவில்லில் உள்ள மாலே உயர்நிலைப் பள்ளியில் வல்லமையினால் மீட்பு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Good evening, friends. It's a privilege to be here tonight to address you again in the name of our dear Lord Jesus Christ. And it's always a privilege to meet God's people anywhere and to speak of that great name, Jesus. உங்களுக்கு தயவான நன்றி. மாலை வணக்க நண்பர்களே, இன்றிரவு இங்கே இருந்து நம்முடைய அன்புள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்களுக்கு செய்தி கொடுப்பது அது ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய ஜனங்களை எந்த இடத்தில் சந்தித்து அந்த மகத்தான நாமமான இயேசுவை குறித்து பேசுவது எப்பொழுதுமே ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. நம்முடைய சகோதரன் இப்போது பாடின பாடலை நான் நிச்சயமாய் பாராட்டுகிறேன். அது என்னுடைய விருப்பமானதாக இருக்கிறது. இயேசுவானவரை வெறுமனே ஒரு தீர்க்கதரிசியாய் அல்லது ஒரு நல்ல மனிதனாய் அல்லது ஒரு உபாத்தியாய் ஆக்க அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்ததான அந்த நாளின் போது அது அவர் என்னவாக இருந்தார், அது உண்மையாகவே அவருடைய தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வருகிறது. அவரை போன்ற ஒருவர் பூமியின் மேல் இருந்ததே இல்லை, இருக்க போவதும் இல்லை. அவர் இம்மானுவேலாய் இருக்கிறார். அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருந்தார். அவர் இருந்தவரும் இருப்பவரும் வருகிறவருமாயிருக்கிறார். தாவீதின் வேரும் சந்ததியுமாய் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறார். அவருக்குள் தெய்வீக தன்மை வாசமாயிருக்கிறது. அவருக்குள் தேவன் இருந்தார். God was in his Son, in Christ, reconciling the world to himself. Jesus said, "It's not me that doeth the works, but it's my Father that dwelleth in me. My Father and I are one. God made manifest in flesh." தேவன் அவருடைய குமாரனுக்குள் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், கிரியைகளை செய்கிறது நான் அல்ல, என்னில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். What a marvelous revelation of God's love to us. He would unfold himself and come down and dwell in human flesh in order to take away sin and sickness from the human race, to redeem us back to the Father. தேவன் நம்மேல் கொண்டுள்ள அன்பின் வெளிப்படுத்தல் என்ன ஒரு அற்புதமாய் இருக்கிறது. அவர் தம்மையே வெளியாக்கி கீழே இறங்கி வந்து மனித மாம்சத்தில் வாசம் செய்து அதனால் பாவத்தையும் வியாதியையும் மனித இனத்திலிருந்து வெளியே எடுத்து நம்மை மீண்டுமாய் பிதாவினிடத்திற்கு மீட்டுக் கொண்டார். அது அற்புதமாய் இருக்கிறது அல்லவா? நாம் நிச்சயமாக அதை பாராட்டுகிறோம். Last night, I guess I'll have to kind of apologize. Billy got me a little quick last night because it was kind of I got weak. இப்பொழுது கடந்த இரவு ஒரு விதமாய் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று யூகிக்கிறேன். பில்லி சற்று துரிதமாக என்னை அடித்துக் கொண்டு போய்விட்டான். ஏனென்றால் நான் பலவீனமாகிவிட்டேன். But those meetings, that discerning, no one will never know what it is. That's it. You have to come into it to know it. ஆனால் அந்த கூட்டங்கள், அந்த வகையறுத்தல், அது என்னென்று ஒருவராலும் அறிய முடியாது. அதை அறிய வேண்டுமானால் நீங்கள் அதற்குள்ளாக வர வேண்டும். பாருங்கள். There's no way of trying to explain it. There's not a way that you could do it. It's just an experience that no one knows about, only those who go through it. அதை விளக்கி கூறுவதென்பதற்கு வேறு ஏதும் வழியே இல்லை. அதை நீங்கள் செய்வதற்கும் அங்கே ஒரு வழியும் இல்லை. அது வெறுமனே ஒரு அனுபவமாய் இருக்கிறது. ஒருவருக்கும் அதை குறித்து தெரியாது. அதனூடாக போகிறவர்கள் மட்டுமே அதை அறிவார்கள்.
what it does to the human race, what it does to the man, brings the very life out of மானிட வர்க்கத்துக்கு அது என்ன செய்கிறது, ஒரு மனிதனுக்கு அது என்ன செய்கிறது, அவனை பற்றினதான அதே ஜீவியத்தை இது கொண்டு வருகிறது. Well, you're living in two worlds. You're in a world here and you're in a world there. You were somebody else maybe 50 years ago. நல்லது. நீங்கள் இரண்டு உலகங்களில் ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கின்ற ஒரு உலகத்தில் ஜீவிக்கிறீர்கள், அங்கே இருக்கின்ற ஒரு உலகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் வேறு யாரோடாவது இருக்கும் பொழுது ஒரு கால் 50 வருடங்களுக்கு முன்னர் இருக்கலாம். And you may be with somebody years in the day to come, and yet you realize you're standing on the platform here and you're speaking something that happened many, many years ago. Maybe weeks ago, months ago, another nation, another place or something. இன்றிலிருந்து வர இருக்கின்றதான வருடங்களில் நீங்கள் வேறு யாரோடாவது இருக்கலாம். இருந்த போதிலும் இங்கே மேடையின் மேல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் அநேக வருஷங்கள், ஒரு கால் வாரங்களுக்கு முன்பு இன்னொரு தேசம், இன்னொரு ஸ்தலம் அல்லது ஏதோ காரியத்தை சம்பவிப்பதை குறித்து பேசுகிறீர்கள். And then you kind of keep yourself straight in that and thinking, tell you it's quite a thing. பின்னர் அந்த காரியத்தில் நீங்கள் சரியாய் நிற்கும்படி செய்கிறீர்கள், சிந்திக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஒரு விதமாய் இருக்கிறது. But the Lord has blessed us so far in it, and we're very happy and trust now that God will get glory from the meeting. ஆனால் கர்த்தர் இது மட்டுமாய் அதில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறோம். கூட்டங்களில் இருந்து தேவன் மகிமையை பெற்றுக் கொள்வார் என்று இப்பொழுது நம்பிக்கையா இருக்கிறேன். Now, in the services tonight, I thought while we're just a little handful of people together, our meetings is only advertised locally here, and it's just for the local people. இப்பொழுது இன்றிரவு ஆராதனையில் நாம் கொஞ்சம் பேராய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய கூட்டங்கள் இங்கே மட்டுமே விளம்பரப்படுத்தப்பட்டது. அது இங்குள்ள ஜனங்களுக்கு மட்டுமே. And before we get into the larger part of the meetings, I was thinking today that I would try to maybe get some of the old-fashioned teaching out of the Bible to the people, that when the great event comes, if God sends it to us, then we'll be able to understand it better. நாம் கூட்டத்தின் பெரும்பகுதிக்கு செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு நான் இந்த விதமாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அதாவது வேதாகமத்திலிருந்து பழைய பாணியிலே கொஞ்சம் உபதேசத்தை ஒரு கால் ஜனங்களுக்கு கொடுக்க நான் முயற்சிப்பேன் என்று. மகத்தான சம்பவமானது வரும்போது தேவன் நமக்கு அதை அனுப்புவாரானால் அப்பொழுது நாம் அதை மேலான விதமாய் அறிந்து கொள்ள முடியும். After all, divine healing is just the bait on the hook to catch the fishes. You know, it's just that's the one the fish grabs at the bait and gets the hook. பார்க்க போனால் நீங்கள் அறிந்திருக்கிறபடி தெய்வீக சுகமானது மீன் பிடிப்பதற்கு தூண்டிலில் வைக்கும் இரையை போன்று இருக்கிறது. அரைதான் மீனானது பார்த்து அந்த இரையை பிடுங்கி அந்த கொக்கி எடுக்கிறது. So our one alternative is this, that souls won to Jesus Christ. எனவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்துமாக்கள் ஜெயிக்கப்படுவது என்பதே நம்முடைய முக்கியமானதும் நம்முடைய இறுதி நோக்கமுமாக இருக்கிறது. If God heals you tonight, you may get sick again before you die. You may be sick again in a year from now, 2 years from now. Maybe sick in a week from now, or a day from now. I don't know. தேவன் இன்றிரவு உங்களை சுகப்படுத்தினால் நீங்கள் மரிப்பதற்கு முன்பாக ஒரு கால் மீண்டுமாக சுகவீனமாகலாம். இப்பொழுதிலிருந்து 1 வருடம் அல்லது 2 வருடத்தில் மீண்டுமாய் நீங்கள் சுகவீனமாகலாம். இப்பொழுதிலிருந்து 1 வாரத்தில் அல்லது 1 நாளில் நீங்கள் மீண்டும் சுகவீனமாகலாம். எனக்கு தெரியும். But there's one thing sure, you're going to leave this world some of these days, because this is just patched up. But if that soul ever comes in contact with the Holy Spirit and is born again, you have eternal life. ஆனால் அங்கே ஒரு காரியம் நிச்சயம். இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக போகிறீர்கள். ஏனென்றால் இது வெறுமனே ஒட்டு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆத்துமா எப்பொழுதாவது பரிசுத்த ஆவியோடு தொடர்பு கொண்டு மறுபடியும் பிறந்தால் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாயிருப்பீர்கள். No matter what happens here, you never perish. Jesus said, "He that hears my words, believeth on him that sent me, hath," that's present tense, "everlasting life, shall not come into condemnation, but hath," past tense, passed from death unto life. இங்கே என்ன சம்பவித்தாலும் அக்கறை இல்லை. நீங்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. என்னுடைய வார்த்தைகளை கேட்டு
என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அது நிகழ்காலம். அவன் ஆக்கின தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். That make us all Methodists and start shouting, wouldn't it? That's right, to think that God has did that. Now that's not my word, that's His. St. John 5:24. அது நம் எல்லாரையும் மெத்தடிஸ்டுகளாக ஆக்கி சத்தமிட துவங்குவோம். அது அப்படி செய்யாதா? தேவன் அதை செய்தார் என்று நினைப்பது சரிதான். இப்பொழுது அது என்னுடைய வார்த்தை அல்ல, அது அவருடைய வார்த்தையாய் இருக்கிறது. பரிசுத்த யோவான் 5:24. St. John 6, Jesus said, He that eats my flesh and drinks my blood has everlasting life, and I'll raise him up at the last day. That's right. பரிசுத்த யோவான் 6 என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அது சரி. He that eats my flesh and drinks my blood has, at present tense, everlasting life. Now if it's everlasting, it doesn't just go from one revival to the other, but it goes through eternity. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று இயேசு சொன்னார். அது நிகழ்காலமாய் இருக்கிறது. இப்பொழுது இந்த நித்திய ஜீவன் இது ஒரு எழுப்புதலிலிருந்து இன்னொரு எழுப்புதல் மட்டுமாய் அல்ல, ஆனால் நித்தியத்தின் ஊடாக போகின்றது. Now for some of you ministers that's sitting by, knowing that everlasting life comes from the same word that means God's life, the word Zoe, Greek word which means God's own life. இப்பொழுது இங்கே உட்கார்ந்து இருக்கிற போதகர்களில் சிலர் நித்திய ஜீவனானது தேவனுடைய ஜீவன் என்று அர்த்தம் கொண்டுள்ள அதே வார்த்தையிலிருந்து வந்தது என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஜூயி என்ற கிரேக்க பதம் அதற்கு தேவனுடைய சொந்த ஜீவன் என்ற அர்த்தம். Then we become a son or daughter of God, an offspring of God, with part of God's life in us. We could no more perish than God could perish. அப்படியானால் நாம் தேவனுடைய குமாரன் அல்லது குமாரத்தியாக தேவனுடைய ஜீவனின் ஒரு பகுதியோடு தேவனுடைய ஒரு சந்ததியாய் ஆகிறோம். அது அழிக்க முயற்சித்தால் தேவன் அழியாதிருப்பது போன்று நாம் இனி அழிந்து போக முடியாது. So we have everlasting life and go to be raised up in the last days. Is that wonderful? That would make Baptists, Methodists shake hands and shout, wouldn't it? Sure would. That's right. எனவே நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறோம். கடைசி நாளில் நாம் எழுப்பப்பட போகிறோம். அது அற்புதமா இல்லையா? அது பாப்டிஸ்டுகளையும் மெத்தடிஸ்டுகளையும் கரங்கொலுக்கவும் சத்தமிடவும் செய்யும். அது செய்யாது? நிச்சயமாக செய்யும். அது உண்மை. That's the good thing about the old time religion. It just makes everybody step together and love one another. Sure does. Takes all the differences away, makes new creatures. பழங்கால மதத்தை குறித்த நல்ல காரியம் இதுதான். எல்லாரையும் ஒன்று கூட்டி உட்கார செய்து ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படி அது செய்கிறது. நிச்சயமாக செய்யும். எல்லா வித்தியாசங்களையும் தூர எடுத்து புதிய சிருஷ்டிகளாக ஆக்குகிறது. It'll make a tuxedo coat and a pair of overalls, put the arms around one another and say, brother, how are you getting along? Sure will. அது ஒரு டெக்ஸடோ சூட்டை அணிந்து கொண்டு ஒரு ஜோடி மேல் கோட்டும் அணிந்து அவர்களுடைய கரங்களை ஒருவர் இன்னொருவர் மேல் போட்டு அணைத்து சகோதரனே எப்படி இருக்கிறீர்கள் என்று கூறும்படியா செய்கிறது. அது சரியே, நிச்சயமா செய்யும். It'll make a silk dress and a calico, put their arms around and say, sister, I love you. That's what it does. It sure does. It tears down the difference, rich or poor, bond or free, we're all one in Christ Jesus. அது ஒரு பட்டாடையையும் ஒரு காலிக்கோவையும் செய்து அவர்களுடைய கரத்தை அவர்கள் மேல் போட்டு அணைத்து சகோதரியே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறும். அதைதான் அது செய்யும். அது நிச்சயமாய் செய்யும். அது வித்தியாசங்களை கிழித்தெறியும். ஐஸ்வர்யவான் அல்லது ஏழை, அடிமை அல்லது சுயாதீனன், நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறும். Sunday at the tabernacle, which I see is a whole group of tabernacle people sitting here. We had a Sunday school lesson on the redemption by the blood, and I got so wound up in it that I feel like I'm still in another sphere somewhere on redemption by blood. ஞாயிற்றுக்கிழமை ஜெபகூடாரத்தில் அங்கே ஒரு கூட்ட ஜெபகூடார ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறதை நான் காண்கிறேன். எங்களுக்கு இரத்தத்தினால் மீட்பு என்ற ஞாயிறு பாடசாலை பாடம் இருந்தது. நான் அதில் அவ்வளவாய் மூழ்கி போய் இரத்தத்தினால் மீட்பில் எங்கேயோ இன்னொரு கிரகத்தில் இன்னமும் இருப்பது போன்று நான் உணர்கிறேன். And tonight, after the family had left and had come over here early to get to hear the song service and so forth, I was in the room and seemed like I began to read in the scriptures and I found something. I thought, well, if the Lord willing, I'll just talk on that a little while tonight.
இன்றிரவு குடும்பம் போன பிறகு இங்கே சீக்கிரமாய் வந்து பாட்டு ஆராதனை முதலானவரை நான் கேட்டேன். நான் என் அறையில் இருந்தேன். நான் வேத வார்த்தைகளை வாசிக்க துவங்கி ஏதோ காரியத்தை கண்டேன். நல்லது, கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் அதை குறித்து இன்றிரவு சிறிது நேரம் நான் பேசுவேன் என்று நான் நினைத்தேன். That's redemption by blood Sunday. Now tonight I'm going to speak on redemption by power. And tomorrow night I'm going to speak on redemption in completeness, if God willing, that is, in joy. அது நான் ஞாயிறு பேசினது இரத்தத்தில் மீட்பு என்பது. இப்பொழுது இன்றிரவு நான் வல்லமையினால் மீட்பு என்பதன் பேரில் பேசப் போகிறேன். நாளை இரவு கர்த்தருக்கு சித்தமானால் நான் சந்தோஷத்தில் முழுமையில் மீட்பு என்பதன் பேரில் பேச இருக்கிறேன். And blood and power and in joy, redemption. இரத்தத்தில், வல்லமையில், சந்தோஷத்தில் மீட்பு. And to pull this out, now many people, fine educated scholars, knows how to break through and give these kind of revelation maybe for this or that or cast some. இப்பொழுது அநேக ஜனங்கள் அருமையான கற்று பாண்டித்யம் பெற்றவர்களாய் எப்படி உடைத்து கொண்டு போய் இந்த விதமான வெளிப்பாட்டை கொடுக்க முடியும். ஒரு கால் இதற்காக அல்லது அதற்காக அல்லது சிலவற்றை உருவாக்க. But me, I'm kind of one of these here illiterate type of preachers that only thing that I know to do to be sure that I'm pretty near right anyhow is to go to the shadows. ஆனால் நானும் படிப்பறிவில்லாத பிரசங்கிமார்களைப் போன்று எனக்கு செய்ய தெரிந்த ஒரே காரியம், சரியானதற்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறேன் என்ற நிச்சயம் உண்டாயிருக்க நிழல்களுக்கு போவதே ஆகும். If I started walking towards the wall and the light on this side, I could tell just about what I looked like, whether I was a four-footed beast or fowl or what it was, if I see what kind of a shadow I reflect. நான் சுவற்றை நோக்கி நடந்து போகும்போது வெளிச்சம் இந்த பக்கமாக இருந்தால் நான் எந்த விதமாய் இருக்கிறேன் என்று என்னால் கூற முடியும். நான் எந்த விதமான நிழலை பிரதிபலிக்கிறேன் என்று நான் கண்டால் நான் ஒரு 4 கால் மிருகமா அல்லது பறவையா அல்லது அது என்னவென்று என்னால் கூற முடியும். Now the Old Testament was a shadow of the New Testament. It was the negative, like the moon to the sun. The sun shining on the moon reflects the light to the earth. இப்பொழுது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் நிழலாயிருக்கிறது. அது ஒரு நிழல் படமாயிருந்தது. சூரியனுக்கு சந்திரன் இருப்பது போன்று சூரியன் நிலவின் மேல் பிரகாசித்து பூமியின் மேல் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. And I just love the Old Testament. It's just as full of parables like that or as it can be. எனக்கு பழைய ஏற்பாட்டை பிடிக்கும். அதை போன்று அல்லது அது இருக்கக்கூடிய விதத்தில் அது உவமைகளால் நிறைந்திருக்கிறது. Now the perfect in Genesis, when God made the sun first, the moon next. That moon and sun represents Christ and the church. ஆதி ஆகமத்தில் முதலாவதாக தேவன் சூரியனையும் அடுத்து சந்திரனையும் உண்டாக்கின போது அந்த சந்திரனும் சூரியனும் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரதிநிதித்துவமாயிருக்கிறது. Just as the sun comes up in its power and glory, and when it goes down, it reflects its light to the moon in the darkness to give light on the earth while the sun is gone. சூரியனானது அதன் வல்லமையினாலும் மகிமையினாலும் எழும்பி வருவது போன்று அது கீழே திரும்பி போகும்போது சூரியன் இல்லாத போது பூமிக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய் அதனுடைய ஒளியை சந்திரனின் மேல் பிரதிபலிக்கிறது. Jesus, when he left, he went into glory and reflected his light back on the church to give the church light of the gospel until he returned. Oh my, and then they'll get married. இயேசுவானவர் அவர் போன பொழுது அவர் மகிமைக்குள்ளாக சென்று அவருடைய வெளிச்சத்தை சபையின் மேல் பிரதிபலித்தார். அவர் திரும்பி வரும் வரைக்குமாய் சுவிசேஷ வெளிச்சத்தை சபைக்கு கொடுக்கும்படியாக பிரதிபலித்தார். ஓ என்ன, அதற்கு பின்னர் அவர்கள் மணந்து கொள்வார்கள். That'll be wonderful. There'll be one great light of moon and the Lamb is the light thereof. They needed no more sun in the city. அது அற்புதமாயிருக்கும். அது ஒரு மகத்தான சந்திர வெளிச்சமாயிருக்கும். ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமாயிருப்பார். அவர்களுக்கு அந்த நகரத்தில் வெளிச்சமே இனி தேவையாயிருக்காது. Now, for a little preview, let's go back into Exodus. And I hope you don't get tired of me talking in Exodus. இப்பொழுது ஒரு சிறு முன்காட்சியாய் நாம் யாத்ராகமத்துக்கு செல்வோம்.
யாத்ராகமத்தில் நாம் பேசுவதை குறித்து நீங்கள் களைத்து போக மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். One time in my church across the river, I preached, I believe, about a year and 6 months on Job every night. ஒரு சமயம் நதிக்கு அக்கறையில் என்னுடைய சபையில் நான் பிரசங்கித்தேன். நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்னர் ஒவ்வொரு இரவும் யோபை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். You come back, you take a little part of Job and going on, we make it run through the Bible. Every scripture dovetails together. There's no contradiction in God's word. No, sir. Ever been perfect. அவர்கள் திரும்பி வருவார்கள். நான் யோபிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து அதை தொடர்ந்து பார்த்து கொண்டே போனால் நம்மால் அதை வேதத்தின் ஊடாக போகச் செய்ய முடியும். ஒவ்வொரு வேத வார்த்தையும் ஒன்றோடொன்று இணையும். தேவனுடைய வார்த்தையில் முரண்பாடே கிடையாது. இல்லை ஐயா, ஒவ்வொரு துணிக்கையும் பரிபூர்ணமாயிருக்கும். The only book ever written that's inspired like that can perfectly wrote by many writers and many hundred years apart, and every one of them by the Holy Spirit speaking dovetails right together. அந்த விதமாக ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரே புத்தகம் பரிபூர்ணமாயிருக்கும். அநேக எழுத்தாளர்களால் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு இடையில் அவைகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியினால் பேசப்பட்டு அப்படியே ஒன்றோடொன்று இணைந்திருக்கிறது. That's the reason on all these extra books of Maccabees and things that don't coincide with this, so I don't accept it. This is God's word to me. அந்த காரணத்தினால் தான் இந்த கூடுதலான புத்தகங்களாகிய மெக்கபீகளும் மற்ற காரியங்களும் அதனோடு இசைந்து போகிறதில்லை. எனவே நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு இது தேவனுடைய வார்த்தையாயிருக்கு. And some woman wrote me a letter and said, I was preaching Job on the ash heap. She said, Brother Branham, you've had Job on the ash heap about long enough, don't you think? Been there about 6 weeks. Said, why don't you ever go to get him off of the ash heap? யார ஒரு ஸ்திரீ எனக்கு ஒரு கடிதம் எழுதினாள். அப்பொழுது நான் யோபு சாம்பல் மேட்டில் இருந்ததை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அதில் அவள், சகோதரன் பிரண்ணாம், நீர் அதிக போதுமான நீண்ட நேரம் யோபுவை சாம்பல் மேட்டிலேயே வைத்திருக்கிறீர். நீர் அப்படி நினைக்கவில்லையா? சுமார் ஒரு 6 வார காலமாய் அங்கேயே இருக்கிறார். நீர் அவரை அந்த மேட்டிலிருந்து இறக்கப் போவதே இல்லையா என்றார். Well, I said, when the Holy Spirit quits pushing the words out there, I guess I'll just have to quit saying. But as long as he kept talking about him on the ash heap, well, I just stayed right with it. The soul's getting saved. நான் சொன்னேன், அங்கே இருந்து வார்த்தைகளை அழுத்தி தள்ளுவதை பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தும் பொழுது நான் அதை குறித்து கூறுவதை நிறுத்துவேன் என நான் யூகிக்கிறேன் என்று. ஆனால் அந்த சாம்பல் மேட்டினில் அவன் இருக்கிறதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் வரைக்கும் நான் அதிலேயே தரித்து நிற்பேன். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். Like the evangelist came to the city, he preached one night he preached on repentance, the next night he preached on repentance, the next night he preached on repentance. ஆக நகரத்துக்கு வந்த சுவிசேஷகனை போன்று பிரசங்கித்தான். ஒரு இரவு அவன் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கித்தான். அடுத்த இரவு அவன் மனம் திரும்புதலை பேரில் பிரசங்கித்தான். அடுத்த இரவு மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கித்தான். After about 4 or 5 nights, the deacon board met him and said, Brother, can't you preach anything else besides repentance? I said, oh yes, let them all repent first, and I'll preach on something else. ஒரு 4 அல்லது 5 இரவுகளுக்கு பின்னர் கண்காணிகள் வாரியம் அவரை சந்தித்து, சகோதரனே, மனம் திரும்புதலை தவிர வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பிரசங்கிக்க மாட்டீர்களா என்றார்கள். அதற்கு அவர், ஓ முடியுமே, முதலாவது அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பட்டும், அதன் பிறகு நான் வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பிரசங்கிப்பேன் என்றார். A good idea. Everyone repent, then we can preach on something else. All right. ஆக அது ஒரு நல்ல கருத்து. அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும், அதன் பிறகு நாம் வேறு ஏதாவது காரியத்தின் மேல் பிரசங்கிக்கலாம். For a little preview now to those, for especially those who were not at the tabernacle Sunday morning, we want to drop back over to the 12th chapter, but our basic thought tonight is in the 14th chapter, beginning with the 13th verse of Exodus. விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெபகூடார கூட்டத்துக்கு வராதவர்களுக்கு ஒரு சிறிய முன்காட்சியாக நான் திரும்பி 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். ஆனால் நம்முடைய அடிப்படையில் இன்றிரவு கருத்து யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 13ஆம் வசனம் துவங்கி. Now, we left off on the 10th verse Sunday morning of the redemption by blood.
Most all of you are acquainted with the story, I'm sure. இப்பொழுது நாம் ஞாயிறு காலையில் 10ஆம் வசனத்தில் இரத்தத்தினாலான மீட்பை விட்டோம். உங்களில் பெரும்பாலோருக்கு அந்த கதையை தெரியும். நான் நிச்சயமாக கூறுவேன். Now we know that we can pull back the leaves of this book and turn these pages over, but there's only one who can open the book. That's Jesus Christ. இப்பொழுது நம்மால் இந்த புத்தகத்தின் தாள்களை இழுக்க முடியும், இந்த பக்கங்களை நம்மால் திருப்ப முடியும் என்று நமக்கு தெரியும். ஆனால் அங்கே ஒருவர் இருக்கிறார், அவரால் மட்டுமே புத்தகத்தை திருப்ப முடியும். அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். John saw the book, it was sealed, and he wept because there was no man in heaven could open it, no man on earth, no man beneath the earth. யோவான் அந்த புத்தகத்தை பார்த்தான், அது முத்திரிக்கப்பட்டிருந்தது. அவன் அழுதான். ஏனென்றால் அங்கே அதை திறக்கும்படியாய் பரலோகத்தில் ஒரு மனிதனும் இல்லை, பூமியின் மேல் ஒரு மனிதனும் இல்லை, பூமியின் கீழும் ஒரு மனிதனும் இல்லை. But there was a lamb that had been slain from the foundation of the world, come took the book out of the right hand of him and set upon the throne and opened the seals and opened the book, loosed the seals thereof, and he was worthy, for he had been slain from the foundation of the world. Let's speak to him tonight and ask him to open it for us just now. ஆனால் அங்கே ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி இருந்தது. அது உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்டதாக இருந்தது. அவர் வந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்து புத்தகத்தை வாங்கி முத்திரைகளை உடைத்து புத்தகத்தை திறந்து முத்திரைகளை அவிழ்த்து விட்டார். அவர் பாத்திரவானாய் இருந்தார். ஏனென்றால் அவர் உலக தோற்றம் முதல் கொண்டு அடிக்கப்பட்டவராயிருந்தார். இன்றிரவு நாம் அவரிடத்தில் பேசுவோம். இப்பொழுது நமக்காக அதை அவர் திறக்கும்படியாய் நாம் அவரை கேட்போம். Now, kind loving Father, we come to thee, addressing thee first in the name of Jesus. இப்பொழுது தயவுள்ள அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் முதலாவதாக உம்மை அழைத்துக் கொண்டு உம்மிடத்தில் வருகிறோம். Praying now that as we stand here sheltered under this roof tonight, for that storm is raging outside, rains are twisting and blowing. We're so thankful to have the house of God to come into. வெளியே புயல் சீறிக்கொண்டிருக்கையில், மழை சுற்றி அடித்துக் கொண்டிருக்கையில், இந்த கூரையின் கீழ் அடைக்கலமாய் நாங்கள் நின்றவாறு இன்றிரவு இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் உள்ளே வரத்தக்கதாக ஒரு தேவனுடைய வீடு இருக்கிறதற்காக நாங்கள் அவ்வளவு நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். And we're thankful that there is a tower, a refuge. It said the name of the Lord is a mighty tower. The righteous run into it and are safe. We're so glad that we know the name of the Lord and have come into it. அங்கே ஒரு துருக்கம், ஒரு அடைக்கலம் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த துருக்கமாயிருக்கிறது. நீதிமான் அதற்குள்ளாக ஓடி சுகமாயிருப்பான் என்று நீர் சொன்னீர். நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து அதற்கு உள்ளாக வந்திருக்கிறபடினாலே நாம் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறோம். Now we pray that you'll open this word to us tonight, Father. May the Holy Spirit come and get into the word. Circumcise the lips of this poor humble servant and the hearts of those who will listen, your children. இன்றிரவு பிதாவே, நீர் எங்களுக்கு வார்த்தையை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து வார்த்தைக்குள் செல்வீராக. இந்த தாழ்மையான ஏழை ஊழியக்காரனின் உதடுகளையும் இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளின் இருதயங்களையும் விருத்த சேதனம் செய்வீராக. And may the Holy Spirit take just the words of God and place it in every heart just where it's needed. பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து எங்கே அது தேவையாக இருக்கிறதோ அந்த இடத்திலே அதை பொருத்துவாராக. Bless us now, renew our minds tonight, and thy Spirit get glory out of the service, save the lost, heal the sick, bring home the backslidden, Lord. And we'll give thee the praise, for we ask it in the name of thy beloved Son, Jesus. Amen. இப்பொழுது எங்களை ஆசீர்வதியும். இன்றிரவு எங்களுடைய சிந்தனைகளை உம்முடைய ஆவிக்குள்ளாக புதுப்பியும். இந்த ஆராதனையிலிருந்து மகிமையை எடுத்துக்கொள்ளும். இழக்கப்பட்டவர்களை ரட்சியும். வியாதியஸ்தரை சுகப்படுத்தும். பின்வாங்கி போனவர்களை கர்த்தாவே வீட்டிற்கு திருப்பி கொண்டு வாரும்.
நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். உம்முடைய அன்பான குமாரனாகிய இயேசு என்னும் உம்முடைய நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Now turn to the 10th verse of the 12th chapter of Exodus. We were reading the redemption by blood, how that God had ordained the lamb to be slain in each house, how there was to be nothing left over. இப்பொழுது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு திருப்பவும். நாம் இரத்தத்தினாலான மீட்பை எப்படி தேவன் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு செம்மறியாட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றும் எப்படியாய் அதில் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படக்கூடாதென்றும் குறித்து வாசித்துக் கொண்டிருந்தோம். The judgment had been fallen, and the last judgment now was ready to fall. God was going to fulfill His word to the letter. And all those judgments back there was a perfect sign or a perfect type of the judgments which are ready to fall now. நியாய தீர்ப்புகள் விழுந்து கொண்டிருந்தன. கடைசி நியாய தீர்ப்பு விட ஆயத்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்தின்படியாயும் தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றப் போகின்றார். முன்னர் இருந்ததான அந்த எல்லா நியாய தீர்ப்புகளும் அங்கே ஒரு பரிபூரண அடையாளமாய் இருந்தது, அல்லது இப்பொழுது விடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கின்ற நியாய தீர்ப்புகளுக்கு ஒரு பரிபூரண பாவனையாய் இருக்கிறது. And if you'll notice, before the judgments fell, now ministers may disagree with me on this, which is all right, but before the judgments started hitting Egypt, God sent Israel to Goshen. நீங்கள் கவனிப்பீர்களானால் நியாய தீர்ப்பு விடுவதற்கு முன்னரே போதகர்கள் இதன் பேரில் இப்பொழுது ஒரு கால் ஒத்து போகாமல் இருக்கலாம், அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் நியாய தீர்ப்பு எகிப்தை தாக்குவதற்கு முன்னதாகவே தேவன் இஸ்ரவேலை கோசேனுக்கு அனுப்பினார். They were in Goshen and no plague fell on them. A perfect type of the church carried over to the tribulation. See? All right. அவர்கள் கோசேனில் இருந்தார்கள். அவர்கள் மேல் ஒரு வாதையும் விழவில்லை. உபத்திரவத்தின் ஊடாக கொண்டு போகப்படுகிற சபைக்கு ஒரு பரிபூரண பாவனையாயிருக்கிறார்கள். பாருங்கள். சரி. Then at the last plague that struck the earth, there struck Egypt, was death. All you Bible readers here know your Sunday school lessons and so forth has taken this perhaps many times. Was death was the last enemy that struck Egypt. பின்னர் பூமியை அல்லது எகிப்தை தாக்கின கடைசி வாதை மரணமாயிருந்தது. இங்கே இருக்கின்ற எல்லா வேத வாசகர்களும் உங்களுடைய ஞாயிறு பாடசாலை பாடங்கள் முதலானவற்றை அறிந்திருக்கிறவர்கள் ஒரு கால் அநேக முறைகள் இதை குறித்து பேசி இருக்கலாம். ஆனால் எகிப்தை தாக்கின கடைசி சத்துரு மரணமாயிருந்தது. And the last enemy that's going to strike the church now is death, spiritually speaking. Those who will not follow Christ and baptism of the Holy Spirit will spiritually dry up and die. The church as you see it now. இப்பொழுது சபையை தாக்க இருக்கின்ற கடைசி சத்துரு ஆவிக்குரிய பிரகாரமாக பேசுகையில் மரணமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் கிறிஸ்துவை பின்பற்றாத யாவரும் ஆவிக்குரிய பிரகாரமாய் காய்ந்து போய் மரித்து போவார்கள். சபைகள் நீங்கள் அதை இப்பொழுது காணலாம். After many great revivals and evangelists have passed through the land, and yet the church is, that is politically church speaking, is getting worse all the time. அநேக மகத்தான எழுப்புதல்களும் சுவிசேஷகர்களும் தேசத்தின் ஊடாக கடந்து சென்றனர். இருந்த போதிலும் சபையானது, அதாவது அரசியல் பிரகாரமான சபையை பேசுகையில் அது எல்லா நேரத்திலும் மோசமாகி கொண்டே போகிறது. Its members are just living any way they want to, doing anything they want to, yet calling themselves Christians and say they're all right. அதனுடைய அங்கத்தினர்கள் அவர்கள் விரும்புகின்ற விதமாக ஜீவித்துக் கொண்டு அவர்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் செய்து கொண்டு அப்படி இருந்தும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொண்டு நாங்கள் சரியாய் இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். To be a Christian means to be Christ-like. Go no place you wouldn't want to be if Christ would come. Say nothing you wouldn't want to be saying when Christ comes.
Doing nothing that you won't be doing when Christ comes. Think nothing you won't be thinking when Christ comes. ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிறேன் என்றால் கிறிஸ்துவை போன்று இருப்பது என்பதாகும். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் இருக்கக்கூடாது என்று விரும்புகின்ற இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடாது என்று விரும்புகின்றதை நீங்கள் கூற மாட்டீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்க விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்ய மாட்டீர்கள். கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் சிந்திக்க கூடாத காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள். Keep your one motive, your heart centered on Calvary. Amen. Walk in the light as He is in the light, and we have fellowship one with another. The blood of Jesus Christ, God's Son, cleanses us from all unrighteousness. உங்களுடைய இருதயம் கல்வாரியின் மேல் பொருத்தினதா இருக்க உங்களுடைய ஒரு உள்நோக்கத்தை காத்துக் கொள்ளுங்கள். ஆமேன். அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல வெளிச்சத்தில் நடவுங்கள். நாம் ஒருவரோடொருவர் ஐக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா அநீதியிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது. That's Methodist, Baptist, and all of us together. Makes us all one in Him. அதுதான் மெத்தடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் நாம் எல்லாருமாக ஒன்று சேர்ந்து நம் எல்லாரையும் அவருக்குள்ளாக ஒன்றாக ஆக்குகிறது. Now, the last thing was death, and before that death comes, there was an atonement made for that death for all who desire to escape it. இப்பொழுது கடைசி காரியம் மரணமாயிருந்தது. அந்த மரணம் வருவதற்கு முன்னர் அதை தப்பிக்கொள்ள வாஞ்சிக்கிறவர்களுக்கு அந்த மரணத்திற்காக அங்கே ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தது. And there was an atonement made before the first destruction of the antediluvian world. God had a preacher of righteousness, Noah, and he preached 120 years for people to come into the ark, and those who willfully refused to go, there was nothing left but judgment. தண்ணீரினால் உலகம் முதலாவதாக அழிக்கப்படுவதற்கு முன்னர் அங்கே ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நீதியின் பிரசங்கியை நோவாவை தேவன் உடையவராயிருந்தார். ஜனங்கள் பேழைக்குள்ளாக வரும்படியாக அவன் 120 வருடங்கள் பிரசங்கித்தார். மனப்பூர்வமாய் போவதற்கு மறுக்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. And today, man who refused to walk in the light of Christ, you have spurned mercy, so there's nothing left but judgment. That's all. இன்றைக்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் நடக்க மறுக்கின்ற மனிதன் இரக்கத்தை தள்ளிவிட்டவனாயிருக்கிறான். எனவே நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விட்டு வைக்கப்படவில்லை. அவ்வளவுதான். There's this right and left side, the only one you can go to, and you make your choice. அங்கே இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் தான் போக முடியும். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் செய்ய வேண்டும். Now, we see before the great awful night come that Israel was commanded, and we've already taken that, of killing the lamb. இப்பொழுது அந்த பயங்கரமான இரவு வருவதற்கு முன்னர் இஸ்ரவேலுக்கு அது கட்டளையிடப்பட்டது. செம்மறி ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். God was bringing His